கர்த்தரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கே நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ள மனுஷன் என்று அவர் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி நம்முடைய மனதிற்குள்ள எழும்பலாம். இந்த உலகத்தில் யார் உண்மை உள்ளவன், யார் நல்லவன், யார் நீதிமான்? நம்மளை குற்றப்படுத்துகிறதற்கான எண்ணங்கள் வெளியிலிருந்து வர வேண்டாம், நமக்குள்ளே இருந்தே எழும்ப செய்வான் சத்ரு. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் 99 வயதான போது அவர்கிட்ட சொன்னார், அபிரகாம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிருந்தார். உத்தமனாயிருன்றதுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார். என்னன்றார்னா, உன்னிடத்துல பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இதை நீ கை கொள்ளு, இதை கை கொண்டினா எனக்கு முன்னால் நீ உத்தமனா இருக்கிறன்னு. யோபு கர்த்தருக்கு முன்னால உத்தமனாய் நடந்தான். மோசே தேவனுடைய வீடு எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். இப்படி இவர்கள் எல்லோரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு சாட்சியா வைத்து அவர் சொல்ற வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மனுஷனை உண்மை உள்ளவன் அப்படின்றார். உண்மை எதென்றார்னா, என் வார்த்தையின் படி, உன் மாம்சத்தில் உங்ககிட்ட சில பலவீனம் இருக்கும், ஆனா அந்த பலவீனத்தின் நடுவில் என் வசனத்தை கை கொண்டு நடக்கணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு நீ வரப்பார். அங்க என் உண்மையை நீ காக்கிறதுனால உன்னை நான் கைவிடாத படிக்கு உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் சொன்ன தேவன் மெய்யாகவுடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் வேலைங்க, உங்கள் வியாபாரம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வீட்டை விட்டு வறுமையும் சிறுமையும் கடனையும் பிரியமல்லை அவர் அகற்றி போட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் கைகளையும் உங்கள் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்மளெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படி நடக்கிற உண்மையுள்ள ஒரு மனுஷர் சிறுமையில் இல்லை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நீங்கள் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் இப்பொழுது தமது ஜன்னத்தினிடத்தில் பலன் செய்யட்டும். அவர்களுடைய சிறுமை மாறட்டும், கடன்கள் மாறட்டும், தரித்திரங்கள் விலகட்டும், அந்நியாய வட்டிக்கு அவருடைய பணங்களை கட்டாதபடிக்கு கர்த்தரும் பிள்ளைகளுடைய கைகளை திடப்படுத்தும் ஆசீர்வதியும். அப்படி செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. God bless you, church. Have a blessed day. Amen.